டேய், உனக்கு இத்தனை வருஷமா கூட இருந்த இந்த அண்ணன் முக்கியமா இல்ல நேத்து வந்த இவன் முக்கியமா? நல்லா கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழவே முடியாது. உனக்கு எது முக்கியன்றத இப்போ இந்த இடத்துல முடிவு பண்ணிக்க. கண்ணா, உன்னை தேடி வந்த தேவதடா இந்த இந்து. அவளை மட்டும் கைவிட்டுறாதடா. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி. நீ ஏன் பக்கமா இல்ல அவ பக்கமா? ஏய், பாத்தியாடி, இதுக்கு பேரு தான் விசுவாசம். இதுதான் இந்த கிருபா சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்து. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு ஆள் கூட இதுக்கப்புறம் நான் வாழணும்னு அவசியம் இல்லை. வாங்கப்பா போலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பார்த்து கூட்டு போ, பெருசு போயிட போகுது. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வாங்கப்பா போலாம், வாங்க. போ போ போ.
என்ன சிஸ்டர் பேக்கோட வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா சிஸ்டர்? என் பொண்ணா அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அப்பா அப்பா என்னாச்சு? தண்ணி குடுங்க. அப்பா என்னப்பா ஆச்சு? இந்தாங்க குடிங்க. அப்பா தண்ணி குடிங்கப்பா, குடிங்க. அப்பா நடந்ததை நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. என்னால தாங்கிக்க முடியலம்மா. அப்பா நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோங்கப்பா. அந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பாரு. அவர் என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கட்டும். சிஸ்டர் அங்க என்னதான் நடந்துச்சு ஆ? சொல்லுங்க சிஸ்டர், அப்பதானே எனக்கு தெரியும். அவங்க அண்ணனுங்களால என்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியல. அதனாலதான் ஏதேதோ காரணம் சொல்லி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? உங்களை வெளியே அனுப்புற வரைக்கும் அவன் எங்க போயிட்டான்? அவன் அங்க இல்லையா? இருந்தான், ஆனா வாயை திறக்கல. அவன் அண்ணனுங்கெல்லாம் உனக்கும் பொண்டாட்டி முக்கியமா நான் முக்கியமானு கேட்டாங்க. ஆனா அவன் அண்ணன் தான் முக்கியம்னு அவங்க பக்கம்னு சொல்லி அந்த பக்கம் போய் நின்னுட்டான். அவளை ஏன இத்தனை வருஷமா விசுவாசமா இருந்த அந்த கருணாவை நமக்கு எதிராக அவ திருப்ப பார்த்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஜெயந்திக்கு குழந்தை இல்லைன்னு உடனே வேற ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நீங்க ஒரு யோசனை சொன்னீங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்ம கிட்ட வந்து நியாயம் கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிஸ்டர் என்னால் நம்பவே முடியல. அவன் எப்போதுமே உங்க அண்ணங்க பேச்சு தான் கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க விஷயத்துல வேற மாதிரி யோசிப்பான்னு நினைச்சேன். இன்னும் அப்படித்தான் இருக்கானா? தம்பி, நீ அவன் ஃப்ரெண்டு தம்பி. நீ உன் ஃப்ரெண்டு பக்கம் தான் நிப்பேன்னா இப்பவே சொல்லிருப்பா. நாங்க வீட்டை விட்டு போயிடுறப்பா. அப்பா 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. அவன் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் அதுக்காக அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது உங்கள் வீடுப்பா. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே எடுத்துக்கங்க. முதல்ல நீங்கள் உட்காருங்க. சிஸ்டர் ஒரு சின்ன வேலைக்கு நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா.